Hello everyone, welcome to Rake's View. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வெனிலா கேக். எக் இல்லாம நம்ம வெனிலா கேக் எப்படி பண்றோம்னு தான் பார்க்க போறோம். எக்லெஸ் வெனிலா கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கோங்க. Powdered sugar 100 gram, maida 100 gram, நல்லா ஃபில்டர் பண்ணியே போட்டுக்கோங்க. வெனிலா கேக்குக்கு மட்டும் மைதா யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணலை. எக்குக்கு ஆப்ஷனாக என்னென்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமன், வினிகர், 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு 50 ml எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Pinch of salt. நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா நம்ம கேக் மோல்டு எடுத்துட்டு பட்டர் இல்லாட்டினா ஆயில் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஏர் பபிள்ஸ் நல்லா தண்ணி. இன்றைக்கி நம்ம அவன் யூஸ் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துட்டு இது என்னென்னா ஹைட்டுக்கு தான் வைக்கிறோம். கீழே சால்ட்டும் ஆட் பண்ணலாம். நம்ம இது ஹைட்டுக்கு மட்டும் இதை மட்டும் தான் வைக்கிறோம். வச்சுட்டு மோல்டில் வச்சுருங்க. வச்சுட்டு சிம்லேயே வச்சுருங்க. வெயிட் எதுவுமே போடாமன்னா சிம்லேயே இருக்கட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா ஒட்டாமல் வருது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வெனிலா கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாட்டர் எடுத்துட்டு கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் சிரப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கேக்கில். ஆனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஐசிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஐசிங் பண்ணுறதுக்கு என்னென்னா கீழே நல்லா கோல்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை ஐஸ் டியூப்பு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீம் இருக்குது. இது என்னென்னா நான் டைரி விப்பிங் க்ரீம். இது நல்லா ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இது நம்ம நார்மல் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் டைரி விப்பிங் க்ரீம் கிட்ட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அவ்வளோ எடுத்தால் போதும். இது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 15 டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, க்ரீம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சுகர் இருக்கும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்ணிலா நம்ம ஃப்ளேவர் எடுக்கிறனால வெண்ணிலா எசன்ஸே ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
எடுக்கும்போது வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேலட் நைஃப் எடுத்துக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு இது நல்லா யூஸாக இருக்கும். இப்போ நான் 1/2 kg தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 2 செக்ஷனாக டிவைட் பண்ணல. ஒரே செக்ஷனில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா நம்மளுக்கு கார்னர்ஸ் வந்து எக்ஸஸாக வந்து க்ரீம் வந்தது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாகவும் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது. இதில் இது எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய ஷேப்ஸ் நாசல்ஸ் இருக்குது. இதில் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. நான் இப்போ சில்வர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். கீழே ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கவரில் வந்து நம்ம எந்த சைஸ் நாசலோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அதுக்கேற்றாப்புல கட் பண்ணிடலாம் நம்ம கவர். இன்சர்ட் பண்ணிட்டு கிளாஸில் வச்சு இப்போ ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். லெமன் எல்லோ ஜஸ்ட் 1 drop போதும். இந்த க்ரீம் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டுப்போம். நல்லா ஸ்லோவாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு மேலே செரிஸ் அந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை டேட்ஸ் அந்த மாதிரி. நான் வந்து சுகர் பால்ஸ் மட்டும் உள்ளே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பெரிய சுகர் பால்ஸும் வந்து அவைலபிள். இதில் வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு. ஸோ இது வேணும்னா சென்டருக்குள்ளே வச்சுக்கோங்க.
வெனிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்லெஸ் கேக் தான் இது. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாத்துக்கும் நம்மளே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.